தமிழ் சினிமா வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்ல எதார்த்தமான படங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில வந்துட்டு முரட்டு காலை ஒரு சைடு வருது. அதே சமயத்தில இந்த சகலகலா வல்லவன், காக்கி சட்டை இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய போக்கே மாத்துச்சுன்னாங்களே. அது உண்மைதானா சார்? ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இல்லை அந்த இடத்துல ஒரு ஆர்பி சௌத்ரி சார் இப்போ சமீபத்தில் நம்மளை விட்டு போயிட்டார் இல்லையா. அவரெல்லாம் நான் ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் அவரை டெய்லி பார்க்குற வாய்ப்பு, அவரோட பேசுகிற வாய்ப்பு, அவருடைய மேனரிசம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிள்ளைங்களால் கூட அவருடைய மரணம் எப்படி ஆச்சு தெரியுமா? ராஜஸ்தான் போகிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் விட்டு போகிறாரு, சாப்பிட்றாரு, வண்டியில் ஏறி உட்கார்றாரு, டிரைவர் வண்டி ஓட்ட போகிறான். சார் கொஞ்சம் பெல்ட்டு போட்டுங்க சார். ஃபஸ்ட் படம் புது வசனம் நான் தான் வாங்குறேன், 2வது படமும் நான் வாங்கியிருக்கேன். இப்படி வாசலில் வந்தேன், படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு, அவ்வளோதான் ரியாக்ஷன். தமிழ் சினிமா வந்து நல்லா தான் இருந்துச்சு. நல்ல எதார்த்தமான படங்கள் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு காலகட்டத்தில வந்துட்டு முரட்டு காலை ஒரு சைடு வருது. அதே சமயத்தில இந்த சகலகலா வல்லவன், காக்கி சட்டை இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து தமிழ் சினிமாவுடைய போக்கே மாத்துச்சுன்னாங்களே. அது உண்மைதானா சார்? ஒரு வாத்தியார் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, இல்லை அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கஷ்டமான ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு சங்கீதம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதை எட்டி பார்க்குற கூட்டம் கம்மியாக தானே இருக்கும். அங்கே ஒரு பொம்பளை பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதை பார்க்கறது ஒரு கூட்டம் இருக்கும்ல. அது மனிதனுக்கு எது ஈஸியாக கேட்ச் ஆகுமோ அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் எப்போதுமே, நம்ம உள்பட நாங்கள் நீங்கள் எல்லாருமே எது ஈஸியாக போய் பார்க்கணுன்னு தோணுமோ அதுக்கு மாசு ரெஸ்பான்ஸு. ஒரு ஆட்டத்தை பார்த்தோம், ஒரு பாட்டை பார்த்தோம், ஒரு ஃபைட்டை பார்த்தோம், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்கே ஒரு தத்துவத்தை சொல்லிவிட்டு, ஒரு கருத்தை சொல்லிவிட்டு, இப்படிலாம் குடிக்காதடா, அப்படி போடா, இப்படி போடான்னு ஒரு தத்துவம் சொல்லிட்டு இருந்தால் அது உங்களுக்கு ஒத்து வராதில்ல. அதுதான் மாஸ் படத்துக்கும் கொஞ்சம் கதை உள்ள படத்துக்கும் உள்ள ரசனை. எல்லா மனிதனும் அதில் ஈஸியாக ஈடுபாடாவாங்க, ஈல்டாவாங்க, இதில் கொஞ்சம் லேட்டாகும். அது எப்போதுமே அது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் காலகாலமாக. கே. சங்கர் சார் கிட்ட நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றின அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலாக அது ஒரு சாமி கூடாரம் தான். நான் பண்ண படமெல்லாம் பக்தி படமாக மாட்டுச்சு. அதுதான் அதில் ஒரு பிரச்சனை. அதுதான் அது கூட நம்ம எங்கே போய் சேர்ந்தோமோ அங்கே ஒரு காதல் படம் டைரக்டர்கிட்ட போயிருந்தோம், நம்ம ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய தாட் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். அங்கே ஒரே பக்தி, ஒரு மூட்டை விபூதி வாங்கிட்டு வா, குங்குமம் வாங்கிட்டு வா, அதை எடுத்து இதை செட் பண்ணி கிட் பண்ணி சாங்ஸ் எடுக்கணும், இப்படி எடுக்கணும், அப்படி எடுக்கணும், க்ரௌடு வைக்கணும், அந்த தாட்டு வந்துச்சு. அவற்றை ஒர்க் பண்ண படமெல்லாம் நவக்கிரகன் ஆகி, வேலுண்டு வினை இல்லை, அந்த மாதிரி படங்கள், நம்பினார் கெடுவதில்லை, பக்தி படம் 2-3 படம் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒரே ஒரு படம் சிவாஜி சார் படம், எழுதாத சட்டங்கள்னு ஒரு படம் சிவாஜி சார் படம் பண்ணாங்க. சொந்த படம், சங்கர் சார் சொந்த படம். சங்கர் சார்ட்ட டைரக்ஷனில் நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, சாங்ஸ் எப்படி மேக் பண்ணுறது நம்ம ஸ்டைலிஷாக பண்ணுவார் கே. சங்கர். ஆமாம், அது அவர்கிட்ட நம்ம ஷார்ட் வைஸ் கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு சேசிங்னு வைங்களேன், ஒரு சின்ன பையனை ஒரு வில்லன் குரூப்பு விரட்டுறாங்க அப்படின்னா, அதை தனித்தனியாக பையன் ஓடுறது தனி, வில்லன் குரூப் ஓடி வர்றது தனி, பையன் க்ளோஸில் ஓடுவது தனி, பையனுடைய லெக்கு தனி, வில்லனுடைய லெக்கு தனி, இப்படியே அவர் எடுத்து ஒரு ஸ்டேஜிலலாம் அளந்து போடுவார். ஒரு 5 முழம் போடியா பையன் ஓடுறத, 1 2 3 5, அடுத்த பசங்க வில்லன் வர்றது ஒரு 5 முழம் போடியா, இப்படிலாம் கூட தனிப்பட்ட பாடாக பண்ணுறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டோங்க. ஒரு ஷார்ட்ஸ் எப்படி எடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது அங்கே போனதில் ஒரு அனுபவம் தான். ஒரு அனுபவம், ஒரு ஷார்ட்ஸ் வைக்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். ஒரு டேக்கிங்ஸ் பெரும்பாலும் அவங்க அந்த காலத்து பேட்டர்னில் பண்ணாங்க. அப்புறம் அதிலேருந்து நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணிக்கலான்ட்டு, இப்போ நம்ம டோர் பேசிக்கிட்டு இருக்கோம்னா உங்களுக்கு கை கட்டி நீங்கள் உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் உங்கள் சொந்த ஊர் எது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்குறான், இந்த ஆள் யாரை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு அதுக்கடுத்து என் ஷார்ட்டு போடணும். என் சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கங்க, தென்காசி, நான் சொல்கிறேன்னு வச்சுங்க இது. அப்புறம் 3வது ஷார்ட்டு கம்பைண்டு, இப்படி ஷார்ட் வைஸ் எப்படி டிவைட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டது தான். அது நான் படங்கள் பார்த்தும் கற்றுக்கிட்டேன். சங்கர் சார்கிட்ட ஒரு ஃபவுண்டேஷன் கற்றுக்கிட்டேன். நீங்கள் கதை சொல்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது ஒரு சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது விஷயமா இருக்கலாம், அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுது, அந்த விஷுவலில் நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது, யார் அதை சொன்னாங்களோ அவங்களுடைய வாய்ஸ்லேயே அதை சொல்கிறது, அவங்களே எதிர்த்தவங்கள உட்காந்துருக்கு, இது மாதிரி எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணுறீங்க. எப்படி சார் இது சாத்தியமாச்சு? அது நம்ம பழகின ஆட்களுடைய பாதிப்பு தான். இப்போ இந்த ஆர்பி சௌத்ரி சார் இப்போ சமீபத்தில் நம்மளை விட்டு போயிட்டார் இல்லையா.
அவரெல்லாம் நான் ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் அவரை டெய்லி பார்க்குற வாய்ப்பு, அவரோட பேசுகிற வாய்ப்பு, அவருடைய மேனரிசம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பிள்ளைங்களால் கூட அவருடைய மேனரிசத்தை கரெக்டாக பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஆளை பார்த்தாருன்னு வச்சுங்களேன், அவர் எப்போதுமே இது மீசையில் கை வச்சுருப்பார், ஒரு முடியில் கை வச்சுருப்பார், அப்படி இருப்பார். அப்படிவார், என்ன விஷயம், அதுதான் அதோட ரியாக்ஷன். இல்லை சார் உங்களை சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உட்காருங்க. லைட்டாக ஒரு வார்த்தை ஆகும், என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அவ்வளோதான். ஒரு மாதிரி சிம்பிளாகவே இருக்கும், ஒரு மணிரத்னம் படம் மாதிரியே இருக்கும் அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அப்படி ஒரு கற்றுக்கிறது தான் ஒருத்தட்டி நம்ம அவங்களுடைய பார்க்கும்போது அவங்களுடைய மேனரிஸ் என்ன, ஓ இப்படிலாம் நல்லா இருக்கா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் அந்த அந்த ரியாக்ஷன்ஸ் கற்றுருக்கேன். சைலண்டாக பண்ணுவார், அழகாக பண்ணுவார், எதையுமே பெருசாக அலட்ட மாட்டார். பொதுவாக அவருடைய லைஃப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ராமண்ணான்னு ஒரு டைரக்டரை பார்த்தேன் அந்த காலத்தில். டிஆர் ராமண்ணா, நான் பெரிய டைரக்டர். பெரிய எழுத்து பெண், நாம், 3 எழுத்து, சொர்க்கம், நிறையா படங்கள் டைரக்ட் பண்ணுவார். பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி டைரக்ட் பண்ணுவார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நல்ல ஜிப்பாலாம் போட்டு நல்ல விதிலாம் வச்சு கும்பலாம் வச்சு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குவார், கால் மேலே கால் போட்டுக்குவார். ஸ்டார்ட் கேமராயா, ஆக்ஷன், சிம்பிளாக. அதுவும் பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள், முரட்டு படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன், ஓகே கட்டிட் போதும், க்ளோஸ் வச்சுக்கியா, பேசுங்க, ஆக்ஷன். ரொம்ப அழகாக அது ஒரு பட்டுக்க தெரிச்ச மாதிரி படம் எடுத்துருப்பார். அவர்கிட்டையும் போய் நீங்கள் என்ன சொன்னாலும், நான் பார்த்த 2 மனிதர் சினிமாவில், நம்பர் 1 டிஆர் ராமண்ணா, நம்பர் 2 ஆர்பி சௌத்ரி, 2 பேர் தான். டிஆர் ராமன்ட்ட போய் என்ன சொன்னாலும் சரி, அதை பெருசாகவே அலட்டவே மாட்டார், பதற மாட்டார், ஒரு டென்ஷன் ஆக மாட்டார், ப்ரெஷர் ஆக மாட்டார். நாளைக்கு எல்லா செட்டுக்கிட்டலாம் போட்டுக்கணும்னு வச்சுங்களேன், ஐயா ஹீரோ சாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்படியே ஐயா பரவாயில்ல ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். என்ன இவ்வளோ பேர் செட்லாம் போட்டோம், எப்படியா அது ஸ்டுடியோக்கு நம்ம வாடகை கொடுக்கணும், என்ன இது எப்படியா கொஞ்சம் வர சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணுவோம், சரி வரட்டும், பரவாயில்லையா போங்க. அது மாதிரி அவருடைய செட்டுலாம் கூட எப்போ ஒரு வாட்டி கொடைக்கானலில் ஒரு 5 லட்ச ரூபா, அந்த காலத்துலங்க தான் 5 லட்சங்கிறது பெரிய தொகை, ஒரு 50 லட்ச ரூபாங்கிற மாதிரி இருக்கும், குறைஞ்சது 10 மடங்கு போட்டால் கூட. அது 50 லட்ச ரூபாய்க்கு செட்டுக்கிட்டலாம் போட்டு ஒரு ஏரியாவில் வீடுகளெல்லாம் போட்டு அதில் ஷூட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எதிர்பாராத விதமாக பெரிய புயல் வந்து மழை வந்து எல்லாம் ஜாலிட்டு போயிடுச்சு. உடனே அவற்றை போய் மேனேஜர் தட்டாப்பிட்டான், ஐயோ எப்படி அண்ணாட்ட சொல்கிறது இல்லையே, ராமண்ணாட்ட எப்படி சொல்கிறது, அண்ணான்ட்டு ஓடி வர்றாரு. இவர் சாதாரணமாக தான் பார்ப்பார், என்னையா அண்ணா செட்டெல்லாம் போயிடுச்சுண்ணா மழையில், அப்படியா சரி வேற போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி லைட்டாக தான் எடுப்பார். சார் புது வசந்தம் பின்னுது சார், சூப்பர் ஹிட் சார், அவ்வளோதான் இருக்கும். அடுத்த படம் விக்ரமன் சார், அதே விக்ரமன் சார், பெரும்புள்ளின்னு ஒரு படம் அட்டர் ஃப்ளாப். நான் உள்ளே வரேன், நான் தான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் படம் புது வசந்தம் நான் தான் வாங்கினேன், 2வது படமும் நான் வாங்கியிருக்கேன். ரிவாசலில் வந்தேன், படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு, அவ்வளோதான் ரியாக்ஷன். நான் அட்டர் ஃப்ளாப் சார், எனக்கு தெரியும் தெரியும், அவ்வளோதான் உட்காருங்க, தெரியும் தப்பாயிடுச்சுல, நானும் யோசித்தேன் தப்பாக தான் ஆச்சு, நெக்ஸ்ட் படத்தில் கரெக்ட் பண்ணிக்கலாம், ஓகே அவ்வளோதான். அது மாதிரி ஒரு மனிதர். ஆனால் என்னென்னா வாழ்க்கையில் எதை கண்டுமே மிரளாதவர். சூரியவம்சம் கொட்டுது, அதுக்குன்னு கூட சார் சூரியவம்சம் கொட்டுது சார், அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ வேறு தாண்டுன மாதிரி ஆட்களாக இருந்தால், அண்ணன் தம்பி கலக்கிருச்சு தம்பி, ஊரெலாம் தம்பி எங்கே இப்படி தம்பி இப்படி தம்பி, கோயம்புத்தூர் வந்து 5 கோடி தம்பி 10 எதுவுமே காட்ட மாட்டார். பாராட்டு விழா அது இதுன்னு நடத்திருப்பாங்க, அது காட்டிக்கவே மாட்டார், எதையுமே காட்டிக்க மாட்டார். தெலுங்கு பண்ணலான் இருக்கேன், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அப்படியே வாழ்க்கையில் எதை கண்டும் மிரளாமல், பதறாமல், பதட்டப்படாமல், ஒரு
ஒரு சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போகாத ஒரு மனிதன். அவருடைய மரணம் எப்படி ஆச்சு தெரியுமா? ராஜஸ்தான் போகிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறாரு, சாப்பிட்றாரு, வண்டியில் ஏறி உட்கார்றாரு, டிரைவர் வண்டி ஓட்ட போகிறான். சார் கொஞ்சம் பெல்ட்டு போட்டுங்க சார். போட்டுயா, நீ ஒழுங்காக ஓட்டு. பெல்ட்டு போடல, அவன் போட்டுக்கிட்டான், வண்டி ஓட்டுறான். வண்டி ஸ்பீடாக போயிட்டுருக்கு, இப்படி போயிட்டுருக்கு வண்டி. ஒரு மாடு கிராஸ் ஆகுது. மாடு கிராஸ் எதிர்பாராமல் டப்புன்னு குதிச்சு வந்தது, அப்படி கொண்டு அடிச்சிட்டான். மாட்டுக்காக திருப்பம் இல்லையா, அது சோறு வால், ஹைவேல உள்ள தடுப்பு சோறு. வேகமாக அடித்ததில் இவர் பெல்ட்டு போடாதனால ஃபோர்ஸ் அடிக்குது, ஹார்ட்டில் படுது, காலில் படுது. அந்த ஷாக்கில் வந்து இறந்துட்டார். பட் அவரை பொறுத்தவரை என்ன சொல்லுவாருன்னா, சார் பெல்ட்டு போட்டு தான் தப்பிச்சிருக்கலாம். எப்படி தப்பிச்சிருக்கலாம்? எப்படியா தப்பிக்க முடியும்? நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தானே, பெல்ட்டு போட்டு தானே அந்த அட்டாக் வந்திருக்கும் இல்லையா, அப்படி வரும் இல்லை, அந்த ஷாக் வரும் இல்லை. அவர் பேர் கூட ரத்தன்லால் பக்தாராம் சௌத்ரி. ரொம்ப லென்த்தியான பேராக இருக்குங்கிறதுக்காக தான் ஆர்பி சௌத்ரின்னு வச்சார். அவருடைய இழப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு இழப்பு தான். அது என்னவோ எனக்கு என்னவோ தோணுச்சு சார், அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆர்பி சௌத்ரி எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப மானசீகமாக அவரை தினமும் நேசிக்கிற ஒரு ஆள் தான் நம்ம. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் சும்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி 98 காலகட்டத்தில் நமக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னா பெரிய விஷயம் தானே. 1 கோடி ரூபா கொடுத்து கண்ணாத்தாள், நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டர், அது உன் பேனர்லேயே பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. இதுக்கு இது முந்தின படம் வந்து சரியாக போகலை. அருவாவில் அட்ரு ஃப்ளாப்பு, அதையும் கதை கேட்டு எனக்கு பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம எப்படி மறக்க முடியும் வாழ்க்கையில். 2வது படம், அந்த படம் ஹிட் ஆனதுனால திருநெல்வேலி அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு, அதையும் பண்ணுறோம். பட் என்னென்னா, அந்த வெற்றி தோல்விகளை கண்டும் மறலாத மனிதர். வாழ்க்கையில் வந்து உறவுகள், சொந்தங்கள் எல்லாத்துட்டையுமே அதே சேம் ரியாக்ஷன் தான். யார்ட்டையுமே கூட்டி குறைச்சல் அதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப ஒரு மைல்டான ஆள். எனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன்னா அவரை நான் மானசீகமாக நேசிக்கிறேன், அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சுருக்கிறேன். அவரை பார்த்து கொஞ்ச நாள் நான் சமீப காலங்களில் பார்க்கல. ஒரு 7-8 வருஷமாக 10 வருஷமாக இடையில 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் விஷயமா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிருக்கேன். அப்புறம் அவரும் படம் கொஞ்சம் 5-6 வருஷம் எடுக்காமல் இருந்தார். அதனால் நான் அவரை பார்க்க போகலை. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஏதோ அவரை பார்க்கணுன்னு தோணுது. ஒரு டெலிபதி மாதிரி, அது சௌத்ரி சாரை பார்க்கணுன்னு தோணுதை, பார்த்துடலாமே. சரி, நான் எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் சோம்பேறித்தனப்படுற ஆள் தான். அப்புறம் பார்க்கலாமே, நாளைக்கு பார்க்கலாம், ஒரு வாரம் ஆயிரம், அப்புறம் விட்டுருவேன். இப்படிலாம் நிறையா நடந்திருக்கு. அவர் ஒவ்வொரு தீபாவளிக்கும் எல்லா டைரக்டர்களுக்கும் ஸ்வீட்டு, கொஞ்சம் 100 காசெல்லாம் கொடுப்பார், 500 காசெல்லாம் கொடுப்பார் சௌத்ரி சார் எவ்ரி இயர். அதெல்லாம் கூட வாங்க போகணுன்னு நினப்பேன். அப்புறம் எந்திரிச்சு குளிச்சு லேட்டாகி இதாயிரும், சரி அப்புறம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு விட்ருவேன். இப்படியே கூட ஒரு 4-5 வருஷங்களை அவரை நான் மீட் பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்கு ஒரு டெலிபதி மாதிரி, நான் ஒரு சித்தரையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு அசிரீதியாக நீ சௌத்ரி சாரை போய் பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. சரி பார்த்துடலாம் அப்படின்னு டக்குன்னு அந்த ஆஃபீஸில் ரமான்னு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன சார் ரொம்ப நாள் ஆளே காணோம்? இல்லை சும்மா தான், சாரை பார்க்கணுமே அப்படின்னேன். சார் இன்றைக்கி சனிக்கிழமை வரமாட்டார் சார், நீங்கள் மண்டே வாங்களேன், மண்டே ஒரு 11 மணிக்கு நான் வந்ததும் கூப்பிட்றேன், நீங்கள் வந்துடுங்க சார். சரிம்மா, நீ வந்ததும் கூப்பிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு. அதேமாதிரி ஒரு 11 மணிக்கு வராரு, நம்ம எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் வந்துட்டார், உடனே வாங்க பார்த்துட்டு போயிருங்க. உடனே நான் ஒரு 1/2 ஹவரில் வண்டி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டேன். போயிட்டு போகும்போது எனக்கு அவரோட ஃபோட்டோ எடுக்கணும், அவருக்கு ஒரு சால் போற்றணும், இப்படிலாம் எனக்கு பட்டுக்கிட்டு இருக்கு. போனேன், அந்த மாதிரி சால் போட்டு, என்ன சால்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் எதுக்கு ஏன்னாரு. இல்லை சார் இருக்கட்டுமே, சும்மா ஆசை. காலைல விழுந்தேன், நல்லா இருக்கியான்ட்டாரு. சார் ஒரு ஃபோட்டோ எதுக்கியா? இல்லை சார், ஒரு ஞாபகமாக இருக்கும்ல, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அவர் ஆஃபீஸில் வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் உட்காருங்க அப்படின்னாரு, உட்காந்தேன். அப்புறம் அது மாமூல் ஸ்டைல் தானே, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னாரு. ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது பேங்க் இருந்தால், நல்ல பேங்க் ஏதாவது வந்து நான் வாடகைக்கு சொல்லுங்கள் அப்படின்னாரு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அது ஒன்று முடிச்சுட்டு, அது கம்மியாக தான், பாயிண்டெல்லாம் கம்மியாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அப்புறம் நிறைய சப்ஜெக்ட்லாம் கேட்கலான்னு இருக்கேன்யா, நீ வாயேன் கொஞ்சம் உடச்சி பேசுவேன், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க, அது சின்ன பசங்களையும் வச்சுட்டு பேசலாம். நான் பேசலாம் சார், அதுக்கு ஏதாவது கொடுத்துருவோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்,
உங்கள்கிட்ட கதை கேட்குறதே பெரிய விஷயம், கதை டிஸ்கஷன் இருக்கிறது பெரிய விஷயம். அதோட நன்றி கடன் இருக்குது சார், நான் ஃப்ரீயாகவே வரேன் சார். ஓகே, நான் ராஜஸ்தான் போகிறேன், ஜூன் மாதம் மீட் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதான். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரை டெட் பாடியாக தான் பார்க்குறேன். என்னமோ தெரியல, அது அவங்க ஃபேமிலியில் கூட அப்படி ஒரு தரிசனமோ அப்படி தோணிருக்குமான்னு தெரியல. எனக்கு என்னமோ ஒரு பார்க்கணுன்னு தோணுச்சு. அது வாழ்க்கையில் அவர் ஒரு மறக்க முடியாத மனிதர். ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மா கூட நமக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண முடியாதுல்ல, பண்ண முடியாது, தரமாட்டாங்க, சொந்த பந்தங்கள்லாம் தரமாட்டாங்க. அதனால் இந்த உலகத்தில் நம்மளை பெற்றதால் அவங்க அப்பா அம்மா முதலிடத்தில் இருப்பாங்க. 2ஆவது ஆர்வி சௌத்ரி தான் ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு மனிதர். நம்ம வாழ்க்கையில் பார்த்த ஒரு அற்புதமான மென்மையான, ரொம்ப எளிமையாக சிம்பிளாக ஜொல்லு நகை செயின் எதுவும் போட மாட்டார். சும்மா ஒரே இப்போ பேருக்கு ஒரு ரிங், சின்ன ரிங் போட்டிருப்பார். அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே ஒரு எளிமையாக வாழ்ந்தவர். அவர் நம்மளை விட்டு போனது ஒரு பெரிய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து 49ன்னு நினைக்கிறேன், 49. இந்த 30 வருஷத்தில் அதர் தென் சினிமா அவரை பார்த்து நீங்கள் வியந்த விஷயம்னா என்ன சொல்லுங்கள் சார்? சூரியவம்சம் சில்வர் ஜூப்ளி போயிட்டுருக்கு. சிஎம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ ஜெயலலிதா சிஎம், மேடம் தான் சிஎம்மாக இருந்தாங்க. உடனே இவர் சிஎம்ஏ ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க வீட்டில் தேட்டர் வச்சுருக்காங்க. ஒரு VHS ஒரு கேசட்டில் படத்தை டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா படம் பார்த்தாங்க. அந்த அம்மாவுக்கு படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்சிட்டு அவங்களுக்கு இந்த சிஸ்டம்லாம் தெரியாது. இதை வேணால் ஜெயா டிவியில் போட்டுருங்களேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணனே தெரியல. ஊருக்கு போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து கேப் விட்டு எல்லா பிரச்சனை, கடன் ஆகி, லைஃப்பில் சம்பாதிச்ச பணம் 70 லட்சம் போய் ஜீரோவாகி மறுபடியும் வர பார்த்து வேணாம் சார் எல்லாம் போயிடுச்சா. கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் கடும் தவம் இருக்க. எப்போ ஏற்பட்டதும் தெரியுமா? ஐயா ஊசி மூனையில் தவம் இருக்கு, ஆமா தவம் இருக்கு. டக்கார்னு முடிச்சாரு. பாலச்சந்தர் சார் அப்படி ஒரு பாராட்டு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பார்க்க ட்ரை பண்ணீங்கல்ல நீங்கள் ஒரு டைம்? நிறைய வாட்டி பண்ண உள்ளே விடலை.